அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் குளிர்காலம்லாம் தொடங்க போகுது. மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் துலா ராசியில் நிற்கிறார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்தான். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருஷம் என்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அரசரை போல் கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலையை சந்திப்பீங்க. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற திட்டத்தை ஒத்தி வைங்க. நெருங்கிய நண்பருக்கு இக்கட்டான நேரத்தில் பண உதவிலாம் செய்ய போகிறீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவதில் முனைப்பு காட்டுவீங்க. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். பழைய கடன்களை அடைக்க கடுமையாக உழைப்பீங்க.
பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக அரசாங்க உதவியை எதிர்பார்த்து இருப்பீங்க. தனியார் ஊழியர்கள் கடுமையாக உழைத்து முதலாளிகளின் பாராட்டை பெறுவீங்க. மனசுக்கு பிடித்த பெண்ணை மனம் முடிக்க நண்பர்கள் உதவியோடு தேவையான ஏற்பாடுகளை செய்வீங்க. காளகஸ்திநாதனை வழிபடுங்க, கஷ்டங்கள்லாம் பறந்தோடுமுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்ய போகிறதுனால அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உறவினர் வீட்டு விசேஷங்களில் குடும்பத்தோடு கலந்து கொள்வீங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் செய்வதனால வீடு நிலம் போன்ற வகையில் தொழில்களில் விருத்தி உண்டாகும். உறவினர்களிடம் நல்லுறவு உண்டாகும். தரகு கமிஷன் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். குரு பார்வையால் பண வருமானம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் பயணம் செய்ய போகிறதுனால ஆன்மீக பயணம் போகிறீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்க போகிறீங்க. அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமுடைய சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருக்கிறது நல்லது. பணவரத்து இருக்கும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவங்க நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருக்கணும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கூடுதல் நேரம் எடுத்து படிக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மகத்தை பற்றி தான். இந்த மாதம் வியாபார நிமித்தமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் சேரும். பிரச்சனைகள் குறையும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களை படிக்க போகிறீங்க. இந்த மாதம் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கவனமாக இருக்கணும். எதிர்பாலினரால் லாபம் கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியது இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. உத்தரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைக்கிறதில்ல. தாமதமாகும். கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவதும் நல்லது. அரசியலில் உள்ளவங்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதில் தாமதம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும். தடையை தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீங்க. வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம்.
தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும், பண வரவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். சிம்ம ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு செய்வதும், செம்பருத்தி அரளி மலர்களால் சூரியனை அர்ச்சனை செய்வதும் வெற்றிக்கு வழிவகுக்கும், எதிர்ப்புகள் நீங்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் டிசம்பர் 16, 17. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 6, 7. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்கழி மாத ராசி பலன்கள். 2023ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.